சாம் சலேஃபர் என்பவர் தொடர்ந்து அந்த நிறுவனத்துக்கு எதிரான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இந்த ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கு இல்லையா, அதில் 4 வேலை செய்யாது. அவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டார். அவரது கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை. அவர் மர்மமான முறையில் இறந்தும் போனார். சென்சார் என்பதை எப்பொழுது வேண்டுமானாலும் செயலிழக்கக்கூடியது. அதனால் ஒற்றை சென்சாரை நம்பி ஒரு விமானமும் அதன் ஒற்றை இயக்கமும் இருக்கக்கூடாது. அது மல்டி சென்சார்கள் உடையதாக இருக்க வேண்டும் என்று அந்த நேரமே விசில் ப்ளோயர்ஸ் மிக பலமாக சொன்னாங்க. நிறைய எடை ஏற்றப்பட்டு அந்த எடை கணக்கில் வராமல் இருந்ததா, விமானம் இங்கிருந்து டேக் ஆஃப் ஆயிருக்கவே கூடாது. அதால அந்த த்ரஸ்டை ஜெனரேட் பண்ண முடியவில்லை என்றால் இந்த ரன்வேலே அது கொலாப்ஸ் ஆயிருக்கணும். 2-3 கிலோமீட்டர் அது எப்படி பறந்தது என்பதும் ஒரு பெரிய. ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி. முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. விமான விபத்து குறித்த பல்வேறு தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் பலரும் தங்களுடைய கருத்துக்களை பல்வேறு விதமாக தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இவ்வளவு ஒரு 2009 அதனுடைய மெய்டன் டெஸ்ட் நடந்தது. 2011 கமர்ஷியல் ஆபரேஷன்ஸ் நடந்துள்ளது. ஏறக்குறைய 2011 2025 வரை ஒற்றை விபத்தை கூட சந்திக்காத ஒரு விமானம் என்கிற ஒரு நம்பகத்தன்மையை கொண்டிருந்த இந்த விமானத்தில் விபத்துகளே நடக்க வாய்ப்பில்லை. இந்த விமானம் அவ்வளவு செக்யூர்ட் ஆனது என்று ஒரு புறமும், மறுபுறம் போயிங் இந்த விமானத்தில் செய்திருக்கக்கூடிய குளறுபடிகள் அல்லது அவர்கள் தொடர்ச்சியாக அலட்சியப்படுத்த விஷயங்களை பற்றியும் நிறைய தகவல் வந்திருக்கிறது. குறிப்பாக இங்கேயும் டிஜிசிஏ இந்த ஏர் இந்தியா விமானத்தின் அதிகாரிகளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மெமோக்கள், ஷோகாஸ்களை பற்றியும் ஒரு உரையாடல் வந்த வண்ணம் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் இந்த விபத்து நடைபெற்றிருப்பதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் என்பதை பற்றியும் இந்த நேரத்தில் நாம் ஆராய்ந்து ஆக வேண்டியிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு விதமாக இதை யோசிக்கையில் 2 காரணங்கள் இருக்கலாம் என்கிற யூகங்கள் எழுகிறது. ஒன்று ரொம்ப பிரதானமாக பேசப்படுகிறது என்னவென்றால் இந்த விமானத்தின் எடை. இந்த விமானத்தில் எவ்வளவு பயணிகளினுடைய லக்கேஜ் இருந்தது அல்லது எவ்வளவு கார்கோ ஏற்றப்பட்டது என்கிற இந்த விமானத்தில் ஏற்றப்பட்ட எடையை குறித்த தகவல்களில் ஏதேனும் விடுதல்கள் இருக்கிறதா? நிச்சயமாக அப்படியான விடுதல்கள் நிறைய இருந்ததற்கான உதாரணங்கள் இருக்கு. நிறைய உலகம் முழுக்க அந்த லோடு எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு எடை அந்த விமானத்துக்குள் ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதை பொதுவாக மனிதர்கள் தான் ஒரு கம்ப்யூட்டரில் உள்ளீடு செய்வார்கள். இந்த எடையெல்லாம் அந்த கம்ப்யூட்டர் தான் எடை போட்டுக்கொண்டே வரும். அப்படியாக இந்த எடைகளை போடுகிற இடத்தில் எங்கேனும் ஒரு இடத்தில் ஒரு பிழை நிகழ்ந்திருக்கிறதா? எங்கேனும் ஒரு இடத்தில் அந்த எடையை இத்தனைக்கு அந்த இந்த உள்ளீடு செய்யப்படுகிற எடையை எல்லாம் கிராஸ் செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். கடுமையான ரொம்ப மூளையை சாப்பிடக்கூடிய ஒரு பணி அது. ஏன்னா அவ்வளவு பேருடைய பாதுகாப்பு தொடர்புடையது. அப்ப இந்த விமானத்தின் எடையை துல்லியமாக கணக்கு செய்தால்தான் இந்த விமானத்திற்கான எரிபொருள் எவ்வளவு வேண்டும் என்பதில் தொடங்கி ஒரு விமானம் டேக் ஆஃப் பண்ணும்போது அதற்கு எவ்வளவு த்ரஸ்ட் வேண்டும் என்பதிலிருந்து ஒரு பைலட் இந்த அடிப்படை விவரங்களை வைத்துக் கொண்டுதான் தன்னுடைய அந்த பிளைட் பிளான்லையும் அந்த டேக் ஆஃப் பிளானையுமே அவர் வடிவமைப்பார். அப்படி இந்த விமானத்தில் ஒருவேளை நிறைய எடை ஏற்றப்பட்டு அந்த எடை கணக்கில் வராமல் இருந்ததா என்கிற ஒரு ஆங்கிள் தொடர்ச்சியாக பேசப்படுகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பல நேரங்கள்ல இது எடை சரியாக இருக்கும், ஆனால் இந்த எடையை ஏற்றிய சீக்வன்ஸில் ஏதேனும் பிழை இருந்ததா? இந்த எடையை சமமாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கணும். அப்படி சமத்தன்மையோடு அந்த லக்கேஜ் உள்ளே ஊறிய இடங்களில் வைக்கப்பட்டதா என்கிற இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் லக்கேஜ். அதே போல இன்னொன்று செக்யூரிங் தி கார்கோ. உள்ளே ஏற்றப்பட்ட கார்கோ முறையாக அவையெல்லாம் அந்த இடத்தோடு பொருத்தப்பட்டதா? ஏன்னா ஒரு விமானம் ஓடு பாதையில் ஏறும் போதும் இறங்கும் போதும் அல்லது டர்புலன்ஸ் நடக்கும் போது இந்த லக்கேஜ் ஆடக்கூடாது. உள்ள செக்யூர்டா அந்த கார்கோ உள்ள இருக்கணும். இப்ப அப்படியான ஸ்ட்ராப்ஸில் ஏதேனும்
பிரச்சனை இருந்து அந்த லக்கேஜ் மூவ் ஆச்சா அப்படின்ற ஒரு ஆங்கிளையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பல நேரங்கள்ல இந்த லக்கேஜ உள்ள அவங்க என்ன சொல்றது, லோடு எரராக அதை சரியாக பொருத்த இல்லைன்னா கூட நிறைய விமானங்கள் புறப்படுகிற நேரம் போய் அந்த டெயில் ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்க, அதோடைய பின்பகுதி தரையை உரசுவதும் விமான நிலையத்தின் காம்பவுண்டுகளை இடித்து கொண்டு திருச்சி உள்ளிட்ட பல இடங்கள் நம்ம சமீபத்தில் பார்த்திருக்கோம். அந்த டெயில் ஸ்ட்ரைக்ஸுக்கும் இந்த எடையை சீராக வைக்கவில்லை என்றால் அந்த 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 தவறு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்றும் சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் என்றால், இன்னொரு பக்கம் ஒரு விமானி ஒரு ஓடு பாதை இருக்கிறது, அந்த முழுமையான ஓடு பாதையையும் அவர் அந்த விமானத்தை மேலே செலுத்துவதற்கு, டேக் ஆஃப் செய்வதற்கு பயன்படுத்தினாரா என்பதையும் நாம் இந்த நேரம் அந்த ஆய்வுகளும் நடைபெற்றிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவர் எங்கே இருந்து தன்னுடைய டேக் ஆஃப் ஆகிறார், எங்கிருந்து அவர் தொடங்குறார். நிறைய நேரங்கள்ல பைலட்டுகள் காலதாமதம் ஆயிட்டா பெரிய ஏர்போர்ட்ஸ்ல என்ன செய்வாங்கன்னா, இன்டர்செக்ஷனல் டிபார்ச்சர் என்று அவர்கள் எனக்கு இவ்வளவு தூரம் போதும், நான் இங்க இருந்தே கிளம்புறேன் என்று அவங்க கிளம்புவாங்க. அப்ப அவங்க அதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் நாங்க டைமை சேவ் பண்றோம், ஃபியூவலை சேவ் பண்றோம், ஏர்போர்ட் எஃபிஷியன்சி, ஒரு ஏர்போர்ட் பிஸியாக இருந்தா நாங்க டாக்ஸிங் பண்ணிக்கிட்டே ரொம்ப நேரம் அந்த ரன்வேல இருக்க விரும்பவில்லை என்று ஒரு முடிவு எடுப்பாங்க. அதை இன்டர்செக்ஷனல் டிபார்ச்சர்னு சொல்லுவாங்க. நிறைய இடங்கள்ல ஏடிசி அதற்கு அலோவ் பண்றது இல்லை. அப்ப அப்படி எதுவும் இந்த விமானி கொஞ்சம் முன்னையே கிளம்பிட்டாரா, அல்லது இன்னொன்று இருக்கு, இப்படி ஒரு விமானம் அந்த ஓடு பாதையில் செல்கிற போது அதுல 70-50 ரூல் என்று ஒன்று இருக்கிறது. நீங்க உங்களுடைய டேக் ஆஃப்க்கு தேவையான 70% அந்த திறனை நீங்கள் இந்த ஏர்போர்ட்டின் பாதி 50% தூரத்தை கடக்கும் போது 70% அந்த த்ரஸ்டை நீங்கள் அடையாவிட்டால் நீங்கள் அபார்ட் செய்ய வேண்டும், அந்த டேக் ஆஃபை செய்யக்கூடாது. அப்படி எதுவும் இந்த விமானம் இன்டர்செக்ஷனல் டிபார்ச்சராக நடைபெற்றிருக்கிறதா என்பதை பற்றியும் இந்த ஒரு பேச்சுக்கள் எழுந்திருக்கிறது. அப்ப ஒருவேளை இந்த விமானமே ட்ரீம் லைனரே ரொம்ப அதோடைய அந்த ஆக்சிடென்ட்டுக்கான ரெக்கார்டே இல்லாத ஒரு ஏரோடைனமிக்கா அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பட்சத்திலும் இது போன்ற தவறுகளின் வழியாகவும் அந்த விபத்து நடைபெற வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் எனக்கு அந்த விஷுவல்ஸை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த சந்தேகம் அதுதான். ஒண்ணு, போதுமான த்ரஸ்ட் அந்த விமானத்துக்கு இல்லை. அந்த விமானம் விழுகிற நேரம் பாக்குறோம், அதோட நோஸ் மேல போகுது, அப்புறம் விமானம் கீழே இழுத்து அது அந்த கட்டடத்தில் விழுந்து ஒரு தீப்பிழம்பு வருகிறது. அப்ப ஒன்று, அந்த விமானம் இங்கிருந்து டேக் ஆஃப் ஆயிருக்கவே கூடாது. அதால அந்த த்ரஸ்டை ஜெனரேட் பண்ண முடியவில்லை என்றால் இந்த ரன்வேலே அது கொலாப்ஸ் ஆயிருக்கணும், காம்பவுண்ட் சேவர்ல போய் மோதி இருக்கணும். ஆனால் இந்த விமானம் அது அது பறந்திருக்கு கொஞ்ச நேரம், ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதால அந்த த்ரஸ்டை மெயின்டைன் பண்ண முடியவில்லை. அப்ப இந்த 2-3 கிலோமீட்டர் அது எப்படி பறந்தது என்பதும் ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அப்ப நிறைய காரணிகள் தென்படுகிறது. நிச்சயமாக இன்னும் நுட்பமாக இந்த விசாரணை விஷயங்கள் வெளியே வர்ற நேரம் தொழில்நுட்ப ரீதியான இந்த விஷயங்களை பற்றியும் நாம் பார்க்கலாம். போயிங் விமான நிறுவனத்தில் 17 ஆண்டுகளாக பணிபுரிந்த சாம் சலேஃபர் என்பவர் தொடர்ந்து அந்த நிறுவனத்துக்கு எதிரான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக அதோடைய ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி குறித்த நிறைய கம்ப்ளைண்ட்ஸை அவர் ஒருவரே எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக இந்த விமானத்தை செய்கிற நேரம், தயாரிக்கிற நேரம், அதோடைய சில பாகங்கள் வெல்டிங் செய்கிற நேரம், அது பொருந்தாத நேரம், அந்த ஊழியர்கள் மேற்கொண்ட சில டெக்னிக்ஸ், அந்த வெல்ட் அடிக்கிற நேரம் அதை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரக்கூடிய அதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். இவ்வாறாக ஒரு தற்காலிக ஏற்பாட்டுக்கு அதை செய்யலாம், ஆனால் விமானத்தை போன்ற ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர்ல இது போன்ற வேலைகளை நாம் செய்யக்கூடாது என்று அவர் எச்சரித்திருக்கிறார். அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகும் அவர் தொடர்ந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸை எல்லாம் FAA, அதாவது ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு அனுப்பியிருக்கிறார். ஆனால் அந்த நிர்வாகம் அதை பொருட்படுத்தவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அவர்தான் இந்த போயிங்க்கு எதிரான விசில் ப்ளோயர்ஸில் முதன்மையானவராக கருதப்படுகிறார். அதற்கு அடுத்த ஜார்ஜ்
ஜான் பார்னட் என்பவரும் தொடர்ச்சியாக இந்த விமானம் வந்து ஒரு ஆபத்தான காலகட்டங்களிலே இந்த விமானத்தால் தாக்குப்பிடிக்க இயலாது என்பதை ஆணித்தரமாக அவர் பல்வேறு கம்ப்ளைண்ட்ஸ் மூலமாக சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆக்சிஜன் சிஸ்டம்ஸ் வந்து ஒரு எமர்ஜென்சியை ஹேண்டில் பண்ண முடியாததால இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆக்சிஜன் மாஸ்க் ஒரு விபத்து நடந்தால் உடனடியாக கீழே விழுகிற அந்த ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கு இல்லையா, அதில் 4 வேலை செய்யாது என்பதையும் அவர் தன்னுடைய கம்ப்ளைண்ட்ஸ்ல தொடர்ந்து ஃபைல் பண்ணியிருக்கார். நிறைய அதை பற்றிய தகவல்களை அவரும் கம்ப்ளைண்ட்ஸாக அனுப்பியிருக்கிறார். ஆனால் அவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டார். அவரது கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை. அவர் மர்மமான முறையில் இறந்தும் போனார். இன்றைக்கும் ஜான் பார்னெட்னுடைய குடும்பத்தார் வந்து போயிங் நிறுவனத்தின் மீது அமெரிக்காவிலே ஒரு லாஸ் சூட்டை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒரு வழக்கு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல ரிச்சர்ட் கியூவியஸ் என்பவரும் தொடர்ந்து போயிங்குக்கு எதிரான ஒரு விசில் ப்ளோயராக செயல்பட்டு இருக்கிறார். குறிப்பாக அதோடைய பல்க் ஹெட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஃபார்வர்ட் பிரஷர் பல்க் ஹெட்ஸ், அதில் வந்து இவர்கள் வந்து துளையிட்டு அதை பொருத்தி இருக்கக்கூடிய அந்த 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 டிசைன்ல வந்து நிறைய ஃப்ளா இருக்கு என்பதை அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இப்படி பல்வேறு ஊழியர்கள் போயிங் நிறுவனத்துக்கு எதிராக அமெரிக்காவினுடைய பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாங்க. நிறைய பத்திரிகைகள்ல தொலைக்காட்சிகள் அந்த செய்திகள் வந்தது. அதற்கு பிறகு FAA ஒரு ஆடிட் நடத்தியது. ஏறக்குறைய 6 வாரங்கள் அவர்கள் இந்த விமான நிறுவனத்துக்கு சென்று அந்த தயாரிப்பு நிலையத்திற்கு சென்று நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். ஆனால் எந்த பலனையும் அது அளிக்கவில்லை. நமக்கு தெரியும், உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகளினுடைய ஒரே இலக்கு என்பது லாபங்கள் தான். லாபங்களை ஈட்ட வேண்டும், செலவுகளை குறைக்க வேண்டும். அதைத்தான் போயிங் நிறுவனமும் செய்தது என்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக போயிங்கை பொறுத்தவரை அவர்களுடைய இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையை பற்றி பேச வேண்டும் என்றால் அவர்களுடைய 737 மேக்ஸ் என்கிற விமானம். அந்த விமானம் எப்படி அவதியாக அவர்கள் அதை இறக்கினார்கள். ஆனால் அந்த விமானம் எப்படி மிக விரைவாகவே அதை கைவிட வேண்டிய நிலை வந்தது. குறிப்பாக 2018-19 நிகழ்ந்த 2 பெரும் விபத்துகள் ஜகார்த்தாவிலும் எத்தியோப்பியாவிலும் நடந்தது. அந்த விபத்துகளுக்கு பிறகு அந்த 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 விமானங்கள் கைவிடப்பட வேண்டிய நெருக்கடிக்கு அந்த நிறுவனம், அந்த விமானத்தை பொறுத்தவரையும் அந்த விமானம் தயாரிக்கிற காலகட்டத்திலேயே அந்த விமானத்தினுடைய MCAS என்கிற மேனுவரிங் கேரக்டரிஸ்டிக் ஆகுமெண்டேட்டிவ் சிஸ்டம் என்கிற அந்த 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 பிளைட் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிழைகளையும் அப்பொழுதே ஊழியர்கள் சுட்டிக்காட்டினார்கள். குறிப்பாக அவர்கள் ஒற்றை சென்சார், ஒரே ஒரு சென்சாரை வைத்துக்கொண்டு அதிலிருந்து பெறப்படுகிற அந்த உள்ளீடுகளை வைத்துக்கொண்டு அந்த சிஸ்டம் இயங்குவது போல் செய்தார்கள். அந்நேரமே எல்லாரும் சொன்னாங்க, ஒரு ஒற்றை சென்சார் அல்லது சென்சார் என்பதை எப்பொழுது வேண்டுமானாலும் செயலிழக்கக்கூடியது. அதனால் ஒற்றை சென்சாரை நம்பி ஒரு விமானமும் அதன் ஒத்த இயக்கமும் இருக்கக்கூடாது, அது மல்டி சென்சார்கள் உடையதாக இருக்க வேண்டும் என்று அந்த நேரமே விசில் ப்ளோயர்ஸ் மிக பலமாக சொன்னாங்க. ஆனால் அவைகளையும் அந்த நிறுவனம் செவி சாய்க்கவில்லை. குறிப்பாக இது போன்ற விவரங்கள் எல்லாமே இன்றைக்கு இந்த விமானங்களை பற்றி அல்லது இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்பவர் என்னென்றால் இந்த தகவல்கள் ஒன்றும் ரகசியங்கள் இல்லை. இந்த தகவல்கள் எல்லாம் அவ்வப்போது நம் நாளிதழ்களிலே வந்த தகவல்கள் தான். இந்தியாவில் வரக்கூடிய ஆங்கில நாளிதழ்களில் எல்லாம் இந்த தகவல்கள் வந்தே இருக்கின்றன. குறிப்பாக இதைவிட நீங்கள் இன்றைக்கு இந்த போயிங் விமான நிறுவனத்தை பற்றி இன்னும் விரிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவீர்களே. ஆனால் நீங்கள் 2002 வெளியான ஒரு நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ரி என்று நான் நினைக்கிறேன். ராரி கெனடிஸ் அவர்களுடைய டவுன்ஃபால், தி கேஸ் அகெயின்ஸ்ட் போயிங் என்கிற அந்த நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியை நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த 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 விபத்துகளை பற்றி அல்லது போயிங்குடைய காஸ்ட் கட்டிங்கை பற்றி என்று இந்த பரிணாமங்களை பற்றி எல்லாம் நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக இன்றைக்கு இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. விபத்தை யார் விசாரிப்பார்கள், எந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்த விசாரணையில் ஈடுபடும் என்றும் பலரும் என்னுடைய உள்பட்டிக்கு கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் நிகழ்ந்திருப்பதால் DGCA என்கிற டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் என்கிற நிறுவனம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான போக்குவரத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம். குறிப்பாக இன்றைக்கு ஏர்கிராப்ட்
ஏர்கிராப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ என்கிற நிறுவனம் தான் இந்த விசாரணையில் ஈடுபட போகிறது என்று அதிகாரப்பூர்வ தகவல்கள் இப்பொழுது மீடியாவில் வந்திருக்கிறது. அவர்கள் அகமதாபாத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இது ஒரு சர்வதேச அளவிலான விபத்தாகத்தான் கருதப்படும். இது இங்கே நிகழ்ந்திருந்தாலும் இதில் 50க்கும் மேற்பட்ட பிரிட்டிஷார் இருக்கிறார்கள், போர்த்துகலை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், கனடாவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு இன்னும் அந்த முழு மேண்டேட் லிஸ்ட் வரவில்லை. அது வந்தால் இன்னும் விரிவாக எத்தனை நாட்டவர்கள் அதில் இருந்தார்கள் என்று தெரிய வரும். இப்பொழுதைக்கு இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இதில் இணைய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக நேஷனல் டிரான்ஸ்போர்ட் சேஃப்டி போர்டு என்கிற அமெரிக்காவினுடைய அந்த சிவில் ஏவியேஷன் போர்டும் இதில் இணைய வாய்ப்பு இருக்கிறது. ஃபெடரேஷன் ஆஃப் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கிற அமெரிக்க நிறுவனம், ஏனென்றால் அவர்கள் தான் இந்த போயிங் போன்ற நிறுவனங்களை கட்டுப்படுத்துகிற அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள். அப்பொழுது அவர்களும் இதில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஏர் ஆக்சிடென்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பிரான்ச் என்கிற லண்டனில் இருந்து செயல்படக்கூடிய யூகேயினுடைய அந்த நிறுவனமும் இதில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான ஏறக்குறைய ஒரு 4-5 நிறுவனங்கள் கூட்டாக இந்த விசாரணையை நிகழ்த்த வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயம் அந்த பிளாக் பாக்ஸும் இந்த விவரங்களும் வர வர இந்த தகவல்கள் நமக்கு இன்னும் புலப்படும் என்று நான் நினைக்கிறேன்.